வணக்கம். வாராகி ஜோதிடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனல்ல வர நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பாருங்க. வாராகி ஜோதிடத்தின் வாயிலாக வருகின்ற கருத்துக்கள் உங்கள் இல்லங்களில் வந்து சேரும். நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இந்த சேனலிலே உங்களுக்காக அடியேன் பேசி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது உங்கள் வாழ்வை நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றும். தொடர்ந்து இந்த சேனல் வாயிலாக பயணியுங்கள். இதோ உங்களுக்கான பதிவு. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு 8ஆம் அதிபதியும் எவரெஸ்ட் வெற்றியும். 8ஆம் அதிபதி அப்படின்னா எல்லாருமே பயந்துக்கிறோம். 8ஆம் இடம், அவமானம், ஜெயில் தண்டனை, விபத்து, தற்கொலை, காணாமல் போதல், ஐபி கொடுக்கறது, மீட்டரை வெட்டி கட்டுறது, அவமானப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறது, இப்படி எல்லாம் இது இருக்கு, இல்லாம இல்ல. ஆனாலும் 8ஆம் இடத்துக்கு பிளஸ்ஸும் இருக்கு. இன்னைக்கு பிளஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். 8ஆம் அதிபதி பலம் பெற்றால், 8ல ஒரு நல்ல கிரகம் இருந்தா, 8ஆம் அதிபதியோட சுப கிரக சேர்க்கை இருந்தா, 8ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தா என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா 8ஆம் இடமும் சனீஸ்வரனும் நல்ல நிலையில இருக்கணும். இல்லைன்னா அற்ப ஆயுள்ல போயிருவோம். நீண்ட காலம் இருக்க முடியாது. சராசரி வயது 100 ஆண்டுகள். இனி வர்ற காலம்ல 80, 75 அதுக்கு மேல தாண்டுமான்னு தெரியலீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனோநிலை டென்ஷன், டார்ச்சரான வாழ்க்கை, ஒரு நல்ல நிம்மதி இல்லைங்க. அதனால இந்த 8ஆம் அதிபதி முதல்ல ஆயுள் ஸ்தானத்தை சொல்லிடுறாரு, பணபரஸ்தானத்தையும் சொல்றாரு. 2, 5, 8, 11ஆம் இடம் தான் பணத்தை கொடுக்குற இடமா சொல்லப்படுது. 8ஆம் இடம் கெட்டு போனாலும் உங்களால பணம் பெரிய அளவுல ஈர்க்க முடியாது. 8ஆம் இடம் பலமான இடமாக நல்ல மாதிரியாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது உயில் சொத்து. உங்க பாட்டனாரோடதோ அப்பாவோடதோ உயில் சொத்து உங்களுக்கு வரணும்னா 8ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு உயில் சொத்து வராது. 8ஆம் இடம் என்பது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஒப்பந்தம். 8ஆம் இடம் என்பது ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஒப்பந்தம். 8ஆம் இடம் என்பது பத்திரம், உயில் பத்திரம். இதெல்லாம் நல்லா இருந்தா தான் இதுல எல்லாம் வில்லங்கம் கம்மியா இருக்கும், இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும். 8ஆம் இடம் என்பது பேராசை. ஒரு மனுஷன் பிரம்மாண்டமா சிந்திக்கிற இடம் 8ஆம் இடம் தான். அரண்மனை மாதிரி நான் வீடு கட்டாம விட மாட்டேன் அப்படின்னா 8ஆம் இடம். பெரிய கார் வாங்காம விட மாட்டேன்னா 8ஆம் இடம். இதெல்லாம் 8ஆம் இடம் சொல்லப்படுது. உங்களுக்கு 8ஆம் இடம் பலமா இருந்தாலே சொகுசா அமையும் எல்லாமே. பெரிய வீடு கட்டினேன், நல்ல வாகனம் வாங்கினேன், எதை தொட்டாலும் பிராண்டடா தான் வாங்குவேன், சிம்பிளாவெல்லாம் வாங்க மாட்டேன். 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். இருந்தாலே நீங்க இந்த மாதிரி தான் வாழ்வீங்க. 8ஆம் இடம் போய் 12லயோ 6லயோ இருந்தா விபரீத ராஜயோகமா சொல்லப்படுது. எல்லாத்தையும் இழந்து ஒரு காலத்துல உயரத்துக்கு பெரிய ஆள் ஆயிருவீங்கன்னு அது சொல்லுது. 8ஆம் இடத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி. 8ஆம் இடம் தான் எல்ஐசி. 8ஆம் இடம் எல்ஐசி. இப்ப சென்னை வாசிகள் யாராவது பாருங்க, 8ஆம் இடம் பலமா இருந்ததுன்னா மவுண்ட் ரோட்ல குடியிருக்கிறாங்க. மவுண்ட் ரோடு அங்கதான் எல்ஐசி இருக்கு. அதனால இது நான் கண்டுபிடிக்கலைங்க, ஜோதிட ஆசான்கள் சொல்லி கொடுத்த விதி. அதனால நான் இதை சொல்றேன், என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. அப்ப 8ஆம் இடத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. 8ஆம் இடம் என்பது அமானுஷ்யம், பிரிமானுஷ்யம்னு சொல்லுவோம். அப்ப எப்பவாவது நடக்க போறது இன்னைக்கே சொல்லுமாமா மைண்ட், ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுங்க, மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. 8ஆம் இடம் வலுத்து. 8ஆம் இடம் தான் ஆராய்ச்சி. ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பலமா இல்லைன்னா பிஹெச்டி முடிக்க முடியாது. 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 8ஆம் இடம் தான் உயரம். ஒரு வாழ்க்கையில் ஒருவர் உயரத்தை அடைய வேண்டும் என்றால் 8ஆம் இடம் சம்மதிக்க வேண்டும். உங்க ஜாதகத்துல 8ஆம் இடம் சுக்கிரனோடவோ 4ஆம் அதிபதியோடவோ செவ்வாயோடவோ 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் நீங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கோபுரம் தெரியும், ஒரு உயர்ந்த மரங்கள் இருக்கும், டவர் இருக்கும், 4 மாடி 7 மாடி 10 மாடி கட்டடங்கள் உங்கள் வீட்டருகில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. இப்படித்தான் உங்களால வாழ முடியும். இல்ல நீங்களே உயர்ந்த கட்டிடத்துல குடியிருக்கலாம், அபார்ட்மெண்ட்ல இருந்த 14வது மாடியில் இருந்தேன்னு சொல்லலாம். இல்ல 8ஆம் இடத்தோட வேலை. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி டிக்கெட், ஷேர் மார்க்கெட், திடீர் பணம்,
ஒரு லேண்ட் முடிச்சேன், ஒரு 25 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. கொடுத்துட்டாங்க கூப்பிட்டு, பெரிய பட்ஜெட் அது, ஒரு 50-60 கோடி முடிச்சு கொடுத்தேன், எனக்கு கமிஷன் வந்தது. இதெல்லாம் 8ஆம் இடம். அப்ப 8ஆம் இடத்துல எல்லாம் நல்லது இல்லாம இருக்கான்னு யோசிச்சுப்பாரு. 8ஆம் இடம் நல்லா இல்லைன்னா முதல்லயே சொல்லிட்டு உயிரோட இருக்க முடியாது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ உயிரோடு இருப்பதே முதல் வெற்றி. லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைங்க. அதுக்கு 8ஆம் இடம் பலமா இருக்கணுங்க, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. 8ஆம் இடம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான இடம்ங்க. நாம அதை போய் கெட்ட ஸ்தானத்துல நிக்க வச்சிருக்கிறோம். அது கெட்டது நடக்காம போகாது, இல்லாம இல்லை. அந்த 8ஆம் அதிபதிக்கு 8ஆம் இடத்துக்கு பாவிகள் தொடர்பு இருந்தால் நான் மேற் சொன்ன கெட்டது பூரா நடக்கும். சுபர்கள் தொடர்பு இருந்ததுன்னா சுக்கிரன், குரு, புதன், வளர்பிறை சந்திரன் இவர்கள் எல்லாம் தொடர்பு இருந்தா நல்லா இருக்கு. பெரிய பெரிய கட்டிடங்களை, பிரம்மாண்ட கட்டிடங்களை, நிறைய வாகனங்களை வாங்கி நிறுத்துறது 8ஆம் இடம். 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு யாருக்காவது இருந்தாலும் உங்களுக்கு பிரம்மாண்ட வாகனங்கள், பிரம்மாண்ட கட்டிடங்கள் அமைந்தே தீரும். இவங்கெல்லாம் சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க. சிம்பிளா இவங்க ஹிஸ்டரியில யோசிக்க வராது. அந்த 8ஆம் இடத்துக்கு அவ்வளவு வலிமை, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய ஆற்றல் 8ஆம் இடத்திற்கும். 8ஆம் இடம் என்பது உக்கிர தெய்வங்கள், பலி கொடுக்கிற தெய்வங்கள். ஆடு கிடா விட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி பலி ஒரு 8 கரங்களோட ஒரு சூரனை வதம் செய்யற கோலமா இருக்கக்கூடிய 16 திருக்கரங்கள் கொண்டு அந்த இரண்யனை வதம் செய்த நரசிம்ம பெருமான், இவங்களே 8ஆம் இடம் தான். கிருஷ்ணர் 8ஆம் இடம். அஷ்டமி திதி என்பது 8ஆம் இடம். சனீஸ்வரன் 8ஆம் இடம். 8 சனி. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். 8 பலமா இருந்தாலே நீங்க தொழில் நல்லா இருக்கும், கவலையப்பட வேண்டாம். 8 நல்லா இருந்தாலே உங்ககிட்ட தர்ம சிந்தனை இருக்கும். ஏழைகள் மேல நீங்க இறக்கப்படுவீங்க. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டா, மேசத்தை 8ஆம் அதிபதி பார்த்தாலும், செவ்வாயோடு 8ஆம் அதிபதி சேர்ந்தாலும், செவ்வாயே 8ஆம் அதிபதியாக இருந்தாலும், லக்னாதிபதியை 8ஆம் அதிபதி பார்த்தாலும் உங்களிடம் இரக்க சிந்தனை உண்டு, தர்ம சிந்தனை உண்டு. மற்றவர்களுக்காக களத்தில் இறங்கி உதவி செய்கின்ற நபர்கள் நீங்கள். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 8ஆம் இடம்ங்கிறது பொது சேவையில அள்ளி வீசிரும். ஊருக்காக உழைக்கும். உழைச்சு உழைச்சு உடம்ப மறந்துடும். அது மைனஸ். அப்புறம் சர்ஜரியில கொண்டு நிப்பாட்டி. 8ஆம் இடம் ஒரு சின்ன கத்தி வைக்காம 8ஆம் இடம் போகாது. இது ஒரு மைனஸா இருந்தாலும் பிளஸ் நிறைய இருக்கு. நீங்க டிசைனா ஒருத்தர் யோசிக்கிறாரு, ஐடியா கொடுக்குறாரு, பிளானிங் பக்காவா இருக்குன்னா 8 பலமா இல்லைன்னா உங்களால பிளான் பண்ண முடியாது. அந்த 8ஆம் இடத்துக்கு அவ்வளவு வலிமை, 8ஆம் இடத்துக்கு அவ்வளவு பலம். இதெல்லாம் நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். 8ஆம் இடம் பலம் பெற்றால், 8ஆம் இடம் பலம் இருந்தால் உங்கள் குழந்தைகள் நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல இடத்துல போய் உட்காருவாங்க, சொத்துக்கள் சேர்த்துவாங்க உங்க குழந்தைங்க 8ஆம் இடம் பலமா இருந்தா. இல்ல குழந்தைகளுக்காக சொத்து சேர்க்கிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் மட்டும் ஒருவருக்கு நல்ல நிலையிலே உங்கள் ஜாதகப்படி அமர்ந்து விட்டால் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது போல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உரித்தாகவும் கிடைக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க.